வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்கலை. ஆனாலும் கூட சென்னையை பொறுத்தவரை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே அடிக்கடி மழைப்பொழிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா மழையை பொறுத்தவரை தேவையான ஒன்று, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா குளம், குட்டை, ஏரி போன்ற கண்மாய்கள் போன்றவைகள் எல்லாம் நீர் நிரம்பிய நிலையில் இருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து மக்களுக்கு தேவையான அளவுக்கு குடிநீராக இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டுக்கு தேவையான நிலத்தடி நீராக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி, அதேபோல் நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல்வேறு துறைகளின் வாயிலாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான மழைநீர் வடிகால்வாய்களை அமைத்து இன்றைக்கு பெரிய அளவில் மழை பொழிவை எதிர்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரே நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பொழிவை கூட தாங்கும் அளவுக்கான கட்டமைப்பை சென்னை மாநகராட்சி இன்றைக்கு பெற்றிருக்கிறது. 3000த்திற்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வடிகால்வாய்களை பெற்றிருக்கிற இந்த மாநகராட்சியில் தற்போது பீரியாடிக்கலி டீசில்ட்டிங் என்கின்ற வகையில் தூர்வாரும் பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாது எங்கெங்கே இணைப்பு கால்வாய்கள் அமைக்கப்பட வேண்டுமோ அந்த கால்வாய் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி நேற்றைக்கோ அல்லது நேற்றைக்கு முன்தினமோ பத்திரிகைகளில் பார்த்தேன், மாநகராட்சி சேவைத்துறைகளுடனான ஒரு முன்னெச்சரிக்கை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையிலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு ஆண்டும் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு துறையும் மழைக்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை இன்றைக்கு அறிவுறுத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கூட்டம் வருகிற 19ஆம் தேதி 5 மணிக்கு ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற கூட்டரங்கில் நடத்தப்படவிருக்கிறது. அதில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த துறைகளைச் சேர்ந்த செயலாளர்கள், அந்த துறைகளின் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்.